அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் 2 முட்டையை ஒரு மிக்ஸி ஜார்ல உடைச்சு ஊத்திக்கங்க. அடுத்தது இந்த முட்டை கூடயே ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க. ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நுர வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா நுர வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த முட்டை சர்க்கரை ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்து இது மாதிரி நுர தட்டுற வரைக்கும் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை ஏலக்காய் தூள் சர்க்கரை இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது முட்டையோட கவுள் வாடை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வாசனையே வராது ஏலக்காய் தூள் சேர்த்ததுனால. அடுத்து பழுத்த பழமாக 2 நேந்திரம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி நேந்திரம்பழத்தில் செஞ்சீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பழத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை 4 பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க 4 பீஸா. இந்த மாதிரி ஒரு பழத்தை 4 பீஸா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா சுற்றிலும் பரவுற மாதிரி இது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் லைட்டாக பொன்னரமாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரே சைடே வெந்துக்கிட்டே இருந்தாலும் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு சைடு நல்லா பொன்னரமாக வந்துருச்சு. திருப்பி போட்டிருக்குறோம். இன்னொரு சைடும் பொன்னரமாக வந்தோடனே எடுத்துக்கலாம் தட்டில். இப்போ 2 சைடு நல்லா பொன்னரமாக வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிறதையும் அதே ஃபேன்லேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீதம் இருக்கிறதையும் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அதே ஃபேன்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை அதே ஃபேன்லேயே ஒரு 1/4 வாசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி சுற்றி பரவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை சேர்த்து ஊற்றி நல்லா இது மாதிரி பரப்பிட்டு வாழைப்பழத்தை அடிக்கங்க. இப்போ ஒரு 4 பழத்தை ஃபஸ்ட்டு அடிக்கிருங்க. முட்டையை ஊற்றி பரப்பிட்டு மீதம் இருக்கிற முட்டையை அது மேலேயே ஊற்றிக்கங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிக்கங்க. இப்போ முட்டையை ஊற்றி நல்லா அடிக்கிருங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு லேயர் அடிக்கலாம். அடிக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் அடிக்கலாம். அதுலேயும் அங்கங்கே அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே வச்சு பொறுமையாக வேக விட்டிங்கன்னா தான் தீஞ்சு போகாமல் வரும். இல்லைன்னா அடியில் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ அதுக்கு மேலேயே கருப்பு எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அது மேலேயே சுற்றிலும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சுற்றிலும் நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா தான் அடியில் கரிஞ்சு போகாமல் நல்லா வரும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அடி பிடிக்காம நல்லா வெந்து வந்திருக்குது. இதை வந்து திருப்பி போட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைன்னா திருப்பி போட்டுக்கோங்க, ஏன்னா திருப்பி போடாமலே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழத்தை வந்து நம்ம நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் இதில் சேர்த்துருக்குறோம், அதனால் வந்து திருப்பி போட தேவையில்லை. முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் ஒன்று கூட தீயலை, ஒன்றும் செய்யலை, நல்லா வந்திருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் இந்த நேந்திரம்பழமுமே நல்லா ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டீ போடுற நேரத்துலையே இந்த ஒரு அடுப்பில் டீ வச்சுட்டு ஒரு அடுப்பில் இது மாதிரி வாழைப்பழமும் முட்டையும் இருந்தாலே போதும். இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. ஒரு குழந்தைங்க வந்து வாழைப்பழம் முட்டையெல்லாம் சாப்பிடாதுங்க. முட்டை வந்து ஒரு கவுள் வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாதுங்க. இதில் வாழைப்பழம், முட்டை, நெய், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்ததுனால அந்த கவுள் வாடையும் இருக்காது, ஏலக்காய் வாசனை தான் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க வந்து இன்னுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, இன்னொரு நாளைக்கு செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.